சொன்னார் நட்பு அப்படின்னாரு. வேறு துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சினிமாக்களில் கதைகள் சொல்கிறது அது ஒரு தனி, அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாஷணை, சமூகத்தோடு பேசணும், நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபில்ம் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை. ஒரு நடிகன் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம், அந்த கலை படைப்பில் அந்த கதாபாத்திரங்களை நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேர்றோம். ஸோ நீங்கள் சினிமாவை பற்றி எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நட்பு. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வெளியே உட்காந்து காசி பேசிடுவோம், அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம், இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம். ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டு கொடுக்காது. அவங்க அதை சிலாகிச்சு தான் பேசுவாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க. எனக்கு அவர் பிடிக்காதுப்பா, ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது. எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு நட்பாக இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜயன் பாலாவுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம். அப்பா வந்திருக்காரு, கங்கைமன் அப்பா. நான் அவர் தான் ரீசெண்டாக அவர் கூட ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு பேர் அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஒரு பெரிய பாலிமேத், ஐ திங்க் நேம் எனிதிங் இன் சினிமா ஐ வுட் ஹவ் டன். அவருடைய நட்பு கிடச்சது எனக்கு பெரிய இந்த இயற்கை எனக்கு கொடுத்த வாரம்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது ப்ரொடியூசர் சார் பேசினார், ஒரு மனநல மருத்துவராக பேசினார். ஒரு கதாசிரியனும் ஒரு சமூகத்தின் மனநல மருத்துவம் தான். ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் ஒரு நல்ல